நாம் கொஞ்ச நேரம் பேச வந்திருக்கிறோம். கொஞ்சம் கேள்வினேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை மாற்றமே நாங்கள் சொல்ல ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சத்தியம், வழி, ஜீவன். ஜீவன் இல்லாவிட்ட மனுஷன் கிடையாது. ஆனால் வழி இல்லாவிட்டாலும் வாழ்க்கைக்கு என்ன என்றோ ஒன்று புரியாமல் போய்விடும். அதே நேரத்துல நமக்கு என்ன வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து இந்த மாடுகளில் உங்களுக்கு குளிர செய்யவும் வெளிச்சம் வீசவும் உங்களோடு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை நான் பேசுவது அல்ல, இது தேவன் வார்த்தை. தேவ ஆவியானவர்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த காடுகளில் இந்த மாடுகளிலும் நீங்க கேட்டு மனமகிழ்ச்சி அடையும்படியாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் நம்மோடு கூட உயிரோடு வாழ்கிறவர் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். நீ இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்ற. இதெல்லாம் சொல்லுது சரிதான். ஆனா என் வீட்டுக்குள்ள இயேசு எப்படி வருவார் என்று நாம் கேட்போம். ஆமா, நிறைய பேர் அப்படித்தான் குற்ற நம்பிக்கையோடு மாற்றிட்டு இருக்காங்க. அதை போல எல்லாமே நம்ம வாயை சொல்லித்தான் போறோம். ஏசு வராது, ஏசு வராது, ஏசு வராது, இதே தான் சொல்லிக் கொண்டு போகிறோம். தவிர அவர் வந்த பாட காலமே என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 2000 வருடத்துக்கு முன்னதாக, அதுக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து என்பவர் யூதா நாட்டிலே பெத்லகேம் ஊர்ல பிறக்க போறாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மேசியா என்பவர் வரத்தான் போறாரா என்று அவநம்பிக்கையோடு வாழ்ந்திருந்தாங்க. ஒரு நாள் அதே சொன்ன இயேசு, அந்த இயேசையா திருநெல்வேலி சொன்ன வார்த்தை இயேசு பெத்லகேமில வந்து பிறந்தார். அப்பதான் பாக்குறாங்க, ஆமாங்க இயேசையா திருநெல்வேலி சொன்னார்ல, ஆகவே இயேசு கிறிஸ்து பெத்லகேமில பிறக்க போறான்னு சொன்னார்ல, அவர் நமக்காக அடிக்கப்படாதுன்னு சொன்னார்ல, நமக்காக ரத்தம் சிந்த போறான்னு சொன்னாங்கல்ல, அது இதுதானா என்று அப்படி சிந்தித்தார்கள். அவரோடு கூட சேர்ந்து போனார்கள். கண்டு விசுவாசிகளை பார்க்கிறோம், காணாத விசுவாசிகள். நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள். காணாத விசுவாசியாகிய நாம் பாக்கியவான்கள். நீ ஒரு அந்த இயேசுவை கொஞ்சம் அப்படி விசுவாசித்து பாருங்களேன். அந்த இயேசுவை கொஞ்ச நேரம் விசுவாசித்து பாருங்களேன். அந்த நேரமே நீங்க விசுவாசிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் உண்மையை சொல்லும். உங்களுடைய வார்த்தையிலே சுத்தம் இருக்கும். உங்களுடைய வார்த்தையில அவர் எல்லாரும் வார்த்தைகள் வித்தியாசம் மாறும். உங்களுடைய நலை மாறும், உங்க உடை மாறும், எல்லாம் மாறும். அப்படி கொடுக்கிற இயேசு கிறிஸ்து தான் நம்மளை மாற்றிக் கொண்டு இருக்கிறார். கட்டணும் கெட்ட புத்தியில இருக்கிறானோ குடிக்காரீங்க வெகுக்காரீங்க எல்லாரும் கூப்பிட்டு அவர் அன்போடு கையை வைத்து நண்பனை போல அழைத்து, மகனே இதை செய்யாத, நீ என்னோடு என் வார்த்தை கேளு, நீ இது கிட்ட போகாத, இந்த காரியத்தை செய்யாத என்று நன்மையான வார்த்தைகளை அவர் சொல்லி திரிகிற நம் மேல எவ்வளவு வந்து பாருங்க. அவர் கல்வாரி சிறுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. கஷ்டங்கள், அவருக்கு ஆடைகளால் நீக்கப்பட்டது. அவர் ரத்தத்தால் காட்டியால் அடித்து வளமல ஏறி விழுகிற மாதிரி கோல் ஓட்டி வைத்திருக்கிறாங்க. வேதனையில கொண்டுலாம் நான் என்ன செஞ்சு பண்ணிடலாம், என்ன பண்ணுவாங்க எனக்கு அறிவிங்களா, என்னடா பண்ண சொல்லியிருப்பேன். ஆனா அவர் ஒரு வாயும் கேட்கவில்லை. கஷ்டத்தோடு மக்கள் அவர் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரால் நல்லப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல அந்த இயேசு சொல்கிற வார்த்தை பாருங்களேன். அவர் படுகிற வார்த்தை சொல்ற, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்களே என்று சொல்லி உனக்காக தேவன் இருக்கிற பதி பேசுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. யாருங்க அப்படி பேச முடியும்? அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு அருமையாக. உங்க அன்பு வைத்திருக்கிறார் ஐயா, உங்க கழிவு வைத்திருக்கிறார் ஐயா, உன்னோடு கூட வருகிறாரியா, உன்னோடு கூட நீராய் நிற்கிறாரியா, உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் அவர் முன்னாடி இருக்கிறாரியா. ஆனா நீதான் அவர் காணவில்லை. நீ அவர் காணத எதையோ தேடிட்டு வரல. நீங்க போற காசு வேணும்னா ஒரு பணம் வைத்திருப்பவர்களை தேடி வரல, நோய் வந்தா ஒரு டாக்டர் தேடி வரல. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நீ இயேசுவை கூப்பிடாம நீ எல்லாம் நீங்களே போறதுனால அது என்ன செய்யுது? வேதனையும் சோதனையும் அதிகப்படுத்தி